Twin Birds presents Simply Stretch. ரொம்ப பாப்புலரான ட்வின் பட்ஸ் பிராண்ட் இந்த ஜெனரேஷன் பெண்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் யூஸ் பண்ணுற எல்லா அவுட்ஃபிட்ஸுமே இதில் இருக்குது. ட்வின் பட்ஸ் பிராண்டில் எத்னிக் வேர், வெஸ்டர்ன் வேர் ரெண்டுமே இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இன்னர் வேர், கேஷுவல் வேர், ஆக்டிவ் வேர், லாஞ்ச் வேர்னு பெண்கள் தினசரி யூஸ் பண்ணுற எல்லா அவுட்ஃபிட்ஸுமே இதில் இருக்குது. கிலோ கணக்கில் இல்லை, டன் கணக்கில் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கக்கூடிய மோட்டிவேஷன் தமிழினுடைய வீடியோஸ் இப்போ BS Value ஆப்ல இருக்கு. உடனே போய் பாருங்க. Hello and welcome to Twin Birds presents Simply Stretch. நம்மளோட டைட்டில் ஸ்பான்சர் ட்வின் பேர்ட்ஸ் நம்மளுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லான டிஷர்ட் அண்ட் லெகிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நாங்கள் குயிக்காக போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து ஷோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் ட்வின் பேர்ட்ஸ் கலர்ஃபுல்லான அவுட்ஃபிட்டுக்கு மாற்றிட்டு வந்துட்டோம். இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லெக் ஸ்ட்ரென்தனிங் ப்ராக்டிஸ். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம எவ்ரிடே உங்களோட ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா நிறைய நடக்கிறீங்க, நிறைய டைம் உட்காந்துட்டே இருக்கும். ஸோ நம்ம லெக்ஸ் வந்து ரொம்ப வீக் ஆகிடும், மசில்ஸ் எல்லாம். ஸோ அதை எப்படி நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், அதுதான் இந்த எபிசோடோட ப்ராக்டிஸ். வாங்க நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட கால் ரெண்டும் சேர்த்து வச்சுக்கோங்க. நல்லா ஷோல்டர் ரொட்டேட் பண்ணி செஸ்ட் ஓப்பன் பண்ணி நல்லா ஸ்ட்ரெயிட் பொசிஷன் இருக்கணும். இப்போது உங்கள் ஃபர்ஸ்ட் ஆசனா பண்ணும்போது உங்களோட காலை 3 feet வைட் வச்சுக்கணும். ஸோ எவ்வளோ முடியுமோ உங்களால் ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு ஸ்டேபிளான பொசிஷனுக்கு வந்துடுங்க. ஸ்டேபிளான பொசிஷன்லேருந்து உங்கள் ரைட் ஃபீட் மட்டும், ரைட் டோவை நல்லா ரைட் சைடில் பாயிண்ட் பண்ணுங்கள். லெஃப்ட் லெக்கை லெஃப்ட் டோ ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கணும், சரிங்களா? ஸோ இப்போ வந்து 2 ஹேண்ட்ஸையும் நல்லா லிஃப்ட் பண்ணி இன்ஹேல் பண்ணுங்கள். எக்ஸ்ஹேல் பண்ணும்போது நல்லா ரைட் சைடில் ரீச் பண்ணி ரைட் ஆங்கிளில் போய் டச் பண்ண போகிறீங்க. இன்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக சென்டர் பொசிஷனுக்கு வந்துடுங்க. எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக ரைட் ஹேண்ட் எடுத்துகிட்டு போய் ஆங்கிளில் டச் பண்ணுங்கள். அப்போ உங்களால் டச் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் சஞ்சனா வச்சுருக்க மாதிரி ஒரு பிளாக் மேலே கை வச்சுக்கலாம். இன்னும் ஒரு வாட்டி பண்ணலாம். இன்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக உங்களோட பாடி வந்து சென்டர் பொசிஷன் கொண்டு வாங்க. எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக ரைட் சைடில் போய்ட்டு உங்களோட பிளாக் மேலேயோ இல்லை ஆங்கிள்லையோ உங்களோட ஹேண்ட்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 3 times நம்ம நல்லா ப்ரீத் பண்ண போகிறோம் இந்த ப்ராக்டிஸில். இந்த ப்ரீத் பண்ணும்போது உங்களோட பாடி வந்து நல்லா ஓப்பன் பண்ணணும். உங்களோட ஹேண்ட்ஸ் நல்லா மேலே ஸ்ட்ரெச் பண்ணணும். உங்கள் ஃபீட்டை நல்லா ஆங்கர் பண்ணணும் கிரவுண்டுக்கு. ஸோ இன்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக மேலே வாங்க. இப்போ இதே பொசிஷனில் உங்களோட லெக்ஸை இன்னும் கொஞ்சம் வைடாக வச்சுக்கோங்க. வெரி நைஸ். இப்போ வந்து இங்கேருந்து உங்களோட ரைட் நீயை பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ரைட் நீ மட்டும் பெண்டாக இருக்கும், லெஃப்ட் லெக் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸோ இன்ஹேல் பண்ணும்போது நல்லா செஸ்ட் ஓப்பன் பண்ணி, எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ரைட் நீ மட்டும் பெண்ட் பண்ணுங்கள். இன்ஹேல் பண்ணும்போது திருப்பியும் மேலே வாங்க. எக்ஸ்ஹேல் பண்ணும்போது திருப்பியும் ரைட் லெக்கை நல்லா பெண்ட் பண்ணி ஒரு நல்ல ரைட் தை வந்து பேரலாக இருக்கணும் ஃப்ளோருக்கு. இன்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக மேலே வாங்க. லாஸ்ட் ஒரு வாட்டி பண்ணலாம். எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ரைட் நீ பெண்ட் பண்ணி உங்கள் ரைட் தை வந்து பேரலாக வச்சுட்டு ஒரு 3 times ப்ரீத் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சிருந்தா உங்கள் ஹெட்டை வந்து ரைட் பாமை பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. உங்கள் பேக்கை ஆர்ச் பண்ணக்கூடாது. உங்கள் பேக்கை நல்லா உங்களோட அப்டமன் நல்லா டக் இன் பண்ணி உங்களோட பேக் ஆர்ச் இல்லாமல் வச்சுக்கோங்க. ஒரு 3 breaths இருந்துட்டு 3rd breath முடிஞ்ச உடனே ஸ்லோவாக உங்கள் ரைட் ஹேண்டை அப்படியே ரைட் டோஸ்க்கு கிட்டே கொண்டு போங்க. உங்களால் அது பண்ண முடியல அப்படின்னா உங்களோட ரைட் ஹேண்டை பிளாக் மேலே கூட வச்சுக்கலாம். இன்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக மேலே வாங்க. ஆனால் ரைட் நீ வந்து பெண்ட் பொசிஷன்லேயே தான் இருக்கணும். எக்ஸ்ஹேல் பண்ணும்போது திருப்பியும் ரைட் ஹேண்ட் கீழே கொண்டு போங்க, இல்லைனா பிளாக் மேலேயும் வச்சுக்கலாம். உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் வந்து நல்லா ஸ்கையை பார்த்த மாதிரி நல்லா மேலே ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இன்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக மேலே வாங்க. எக்ஸ்ஹேல் பண்ணும்போது லாஸ்ட் டைம் கையை எடுத்துகிட்டு போய் பிளாக் மேலேயோ இல்லைனா கீழேயோ வச்சுட்டு ஒரு 3 times ப்ரீத் பண்ணுங்கள். ப்ரீத் பண்ணும்போது உங்களோட ஹோல் பாடிக்கும் அவேர்னஸ் கொண்டு வாங்க. உங்கள் லெக்ஸ் வந்து லெஃப்ட் லெக் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களோட செஸ்ட் ஓப்பனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நல்லா நார்மல் ப்ரீத்திங் பண்ணுங்கள். பொசிஷனில் எப்பயுமே பிரெத் ஹோல்ட் பண்ணக்கூடாது. இன்ஹேல் பண்ணிவிட்டு ஸ்லோவாக மேலே வாங்க. எக்ஸ்ஹேல் பண்ணும்போது உங்கள் பாடியை ரைட் சைடில் திருப்புங்க. நல்லா திரும்பும்போது உங்கள் ரைட் போத் ஹேண்ட்ஸையும் உங்கள் பாம்ஸையும் நமஸ்தே பொசிஷனுக்கு செஸ்ட்டு கொண்டு வாங்க. இப்போ இங்கேருந்து என்ன பண்ண போகிறோன்னா, எக்ஸ்ஹேல் பண்ணும்போது உங்கள் ரைட் நீயை பெண்ட் பண்ணிவிட்டு ஆர்ம்ஸை ரைஸ் பண்ண போகிறோம். எக்ஸ்ஹேல் பண்ணிவிட்டு ஆர்ம்ஸை நல்லா ரைஸ் பண்ணுங்கள். இன்ஹேல் பண்ணிவிட்டு ஸ்லோவாக ஆர்ம்ஸை கீழே கொண்டு வாங்க. நீயை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுங்கள். இப்போ இதே வந்து நீங்கள் இன்ஹேலேஷன்லையும் பண்ணி பார்க்கலாம். இன்ஹேல் பண்ணிவிட்டு ஆர்ம்ஸ் ரைஸ் பண்ணுங்கள். ரைட் நீயை பெண்ட் பண்ணுங்கள்.
எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ஆர்ம்ஸு செஸ்ட் கிட்ட கொண்டு வாங்க, நீயை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டைம் இன்ஹேல் பண்ணிகிட்டே ஸ்லோவாக ஆர்ம்ஸ் ரைஸ் பண்ணுங்கள். ஒரு 3 breathsக்கு வெயிட் பண்ணுங்கள். 3 breathஸில் உங்களோட தைஸ் எப்படி ஃபீல் ஆகுது நீங்கள் உங்களோட அவேர்னஸை கொண்டு வர போகிறீங்க. அங்கேருந்து ஸ்லோவாக ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிவிட்டு ஹேண்ட்ஸை செஸ்ட் கிட்ட கொண்டு வந்து ஸ்லோவாக ரைட் டோவை உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு லெஃப்ட் டோவை வெளியே கொண்டு வர போகிறோம். நம்ம இதே சீக்வென்ஸை நம்ம லெஃப்ட் சைடில் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து ரைட் லெக் ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கு. இப்போ இதே நம்ம லெஃப்ட் லெக்கில் பண்ணால் அவங்க பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இன்ஹேல் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் போத் ஹேண்ட்ஸையும். எக்ஸ்ஹேல் பண்ணும்போது நல்லா லெஃப்ட் சைடில் ரீச் பண்ணி அதுக்கப்புறம் லெஃப்ட் ஆங்கிளில் போய் டச் பண்ணணும். உங்களோட ரைட் ஹேண்ட் வந்து நல்லா மேலே எடுத்துகிட்டு போகணும். இன்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக கொண்டு வாங்க. எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக எடுத்துகிட்டு போய் உங்கள் ரைட் ஹேண்டை ஆங்கிள் மேலேயோ இல்லை பிளாக் மேலேயோ இல்லைனா ஒரு ஸ்டாக் ஆஃப் புக்ஸ் மேலே கூட வச்சுக்கலாம். இன்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக மேலே வாங்க. எல்லாமே நம்ம 3 times பண்ணுறோம். எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக கீழே போயிட்டு ஒரு 3 times இங்கே ப்ரீத் பண்ண போகிறோம். 1 2 and 3. இன்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக மேலே கொண்டு வரும். எக்ஸ்ஹேல் பண்ணும்போது உங்கள் லெக்கை இன்னும் கொஞ்சம் வைடாக வச்சுட்டு உங்களோட பிரெத் எக்ஸ்ஹேல் பண்ணும்போது நீஸை பெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ டீப்பாக ப்ரீத் பண்ணுங்கள். எக்ஸ்ஹேல் பண்ணும்போது லெஃப்ட் நீயை மட்டும் பெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ரைட் லெக்கை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இன்ஹேல் பண்ணும்போது திருப்பியும் மேலே வாங்க. எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக லெஃப்ட் நீயை பெண்ட் பண்ணிவிட்டு ரைட் நீயை ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இன்ஹேல் பண்ணும்போது மேலே வாங்க. லாஸ்ட் டைம் எக்ஸ்ஹேல் பண்ணும்போது லெஃப்ட் நீ பெண்ட் பண்ணிவிட்டு ரைட் நீ ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். உங்கள் லெஃப்ட் தை வந்து உங்களோட ஃப்ளோருக்கு பேரலாக இருக்கணும். ஸோ உங்கள் ஆர்ம்ஸும் ஃப்ளோருக்கு பேரலாக இருக்கணும். உங்களோட முடிஞ்சால் ஹெட்டை திருப்பி லெஃப்ட் சைட் பாருங்க. 3 breathsக்கு அப்புறமா எக்ஸ்ஹேல் பண்ணும்போது உங்கள் லெஃப்ட் ஹேண்டை உங்கள் ரைட் ஆங்கிளுக்கு வெளியே கொண்டு போயிட்டு ரைட் ஹேண்ட் நல்லா மேலே கொண்டு வாங்க. முடியலன்னா ஒரு பிளாக் மேலே வச்சுக்கலாம். இன்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக, எக்ஸ்ஹேல் பண்ணும்போது அகெயின் கீழே போயிட்டு டச் பண்ணுங்கள். உங்கள் ரைட் ஹேண்ட் நல்லா மேலே எடுத்துகிட்டு போங்க. இன்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக மேலே வாங்க. எக்ஸ்ஹேல் பண்ணும்போது 1 more time கீழே போயிட்டு ஒரு 3 breaths அங்கே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். 3 deep breaths பண்ண போகிறோம். 3 deep breaths பண்ணும்போது உங்கள் பாடி அவேர்னஸ் அவ்வளோக்கு நீங்கள் உங்கள் பாடியில் அவேர்னஸ் கொண்டு வரீங்களோ அவ்வளோ அளவுக்கு வந்து இந்த ஆசனம் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். இன்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக மேலே வாங்க. எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக உங்கள் ஹோல் பாடியும் லெஃப்ட் சைடுக்கு திருப்பிட்டு உங்களோட நீயை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிக்கிறீங்க. எக்ஸ்ஹேல் பண்ணும்போது உங்களோட ஹேண்ட்ஸை கொண்டு வாங்க செஸ்ட் கிட்ட. நம்ம இப்போ இன்ஹேலோ இல்லைனா எக்ஸ்ஹேலோ ஏதோ ஒரு பொசிஷனில் இருந்து நம்ம வந்து இந்த மூவ்மெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி மூவ்மெண்ட் பண்ணுங்கள். இன்ஹேலில் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறது ஈஸியாக இருந்தால் இன்ஹேலில் பண்ணுங்கள், இல்லைனா எக்ஸ்ஹேலில் பண்ணுங்கள். இன்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக ஹேண்ட்ஸை ரைஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் நீயை நல்லா பெண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ஹேல் பண்ணும்போது திருப்பியும் நீயை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிவிட்டு ஹேண்ட்ஸை செஸ்ட் கிட்ட கொண்டு வாங்க. செகண்ட் டைம் இன்ஹேல் ஆர் எக்ஸ்ஹேல் நீங்கள் ஹேண்ட்ஸை நல்லா மேலே கொண்டு போயிட்டு நீயை பெண்ட் பண்ணுங்கள். இன்ஹேல்னா எக்ஸ்ஹேல் பண்ணிவிட்டு திருப்பியும் சென்டர் பொசிஷனுக்கு வந்துடுங்க. இன்னும் ஒரு வாட்டி பண்ணலாம். இன்ஹேல் பண்ணிவிட்டே ஹேண்ட்ஸ் நல்லா மேலே எடுத்துகிட்டு வாங்க. உங்கள் நீயை நல்லா பெண்ட் பண்ணும்போது உங்கள் தைஸ் வந்து பேரலாக இருக்குது. ஸோ பேக் லெக் பார்த்தீங்கன்னா உங்கள் நீஸ் கொஞ்சம் கூட பெண்டே ஆகலை. ஸோ அந்த பேக் லெக்கில் உங்கள் லெக் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் எப்பயுமே. ஸோ இதில் ஒரு 3 breaths ஹோல்ட் பண்ணுங்கள். இப்போவே உங்களுக்கு தெரியும் நல்லா ஷேக்கிங் சென்சேஷன். அப்போவே உங்களுக்கு மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுதுன்னு தெரியும். இன்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக மேலே வாங்க. எக்ஸ்ஹேல் அங்கேயே இருந்து எக்ஸ்ஹேல் பண்ணிவிடுங்க ஃபுல்லாக. நம்ம அகெயின் இன்ஹேல் பண்ணும்போது சென்டர் பொசிஷனுக்கு டர்ன் பண்ணுங்கள். எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக உங்கள் 2 லெக்கையும் கொண்டு வந்து ஸ்டாண்டிங் பொசிஷனுக்கு வந்துடுங்க. ஒரு 3 times ப்ரீத் பண்ணலாம். உங்கள் பாம்ஸ் நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன ஃபீல் ஆகுதுன்னு அப்படியே பாருங்கள். உங்கள் லெக்ஸில் என்ன மாதிரி சென்சேஷன்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஒரு அவேர்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு 3 deep breathsல. இந்த எபிசோட் வந்து ஒரு லெக் ஸ்ட்ரென்தனிங்கான எபிசோட். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் ஜோஷ்னா, இவங்க சஞ்சனா. திஸ் இஸ் ட்வின் பேர்ட்ஸ் பிரசன்ட் சிம்பிளி ஸ்ட்ரெச். நாங்கள் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறோம்.
தேங்க்யூ, பாய். கிலோ கணக்குல இல்ல டன் கணக்குல கான்ஃபிடன்ஸ் கொடுக்கக்கூடிய மோட்டிவேஷன் தமிழுடைய வீடியோஸ் இப்போ பிஎஸ் வேல்யூ ஆப்ல இருக்கு. உடனே போய் பாருங்க. எந்த ஓடிடிலும் இல்லாத அளவு வெறும் 33 ரூபாயில் ஆண்டு முழுவதும் 3 இடத்தில் விளம்பரங்களுடன் வீடியோக்களை கண்டு ரசிக்கலாம். மேலும் 99 ரூபாயில் 2 இடத்திலும் 199 ரூபாயில் 1 இடத்திலும் விளம்பரங்களுடன் 365 ரூபாயில் விளம்பரமே இல்லாமலும் கண்டு ரசிக்கலாம் உங்கள் பிஎஸ் வேல்யூவில்.